பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் இயேசுவை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசுவை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். இயேசு அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று இயேசுவினிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு இயேசு, இவ்வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். இங்கே இயேசு செய்த ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க கவனித்தால், ஒரு தகப்பன் தன்னுடைய வாலிப மகனை அழைத்து கொண்டு அவனுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று தேடி வருகிறார். இயேசு ஒரு மலையின் மீது தனியாக ஜெபிக்க போய்விட்டார். அவருடைய சீஷர்கள் மாத்திரம் இருக்கிறாங்க. அவர் வந்து, என் மகன் இப்படி கஷ்டப்படுகிறான், ஒரு பொல்லாத ஆவி அவனை அலைக்கழிக்கிறது. அந்த ஆவி வந்து தாக்கினால் தரையில விழுந்து நுரை தள்ளி புரளுகிறான். அந்த ஆவி அவனை தண்ணீரிலே தள்ளி கொல்ல பார்க்கிறது. நெருப்புக்குள்ளே கொண்டு போய் தள்ளி விடுகிறது. எங்கேயாவது நெருப்பு எரிஞ்சா அந்த ஆவி வந்துடும், அவனை நெருப்புக்குள்ளே தள்ளிடும். ஒரு தண்ணி கரையில் வந்துட்டா அந்த ஆவி அவன் மேலே இறங்கி தண்ணிக்குள்ளே தள்ளும். அவனை கொன்று விடும்படி அந்த ஆவி போராடுகிறது. இதுவரைக்கும் கிருபையாக நாங்கள் தப்பி வச்சு பாதுகாத்து நடத்தி வந்துட்டோம், அவனுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சீஷர்கள் ஜெபம் பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. அந்த ஆவி போகவில்லை. அந்த பையனுக்கு விடுதலை உண்டாகலை. இவங்க ஏற்கனவே ஜெபம் பண்ணி பிசாசெல்லாம் போயிருக்குது, வியாதியெல்லாம் குணமாகி இருக்கிறாரு. இவங்க மூலமாக நிறைய பேர் விடுதலை பெற்றிருக்கிறாங்க, சுகம் பெற்றிருக்கிறாங்க. அதனால்தான் அந்த தகப்பன் அவருடைய சீஷரிடத்திலே கூட கொண்டு வந்தான். ஆனால் இப்போ இந்த ஆவி போக மாட்டேங்குது. அந்த பையனுக்கு விடுதலை உண்டாகவில்லை.
அப்போ வாக்குவாதம் உண்டாகிறாரு. எங்கே போச்சு உங்கள் வல்லமை, ஏசு ஏசுன்றீங்க அப்படின்னு சிலர்லாம் வாக்குவாதம் பண்ணுறாங்க, பிரச்சனை உண்டாகிறாரு. அப்போ இயேசு மலையிலிருந்து ஜெபத்தை முடித்து இறங்கி வருகிறார். அப்போ ஆண்டவர் கேட்குறாங்க, என்ன நடக்குது, என்ன பிரச்சனை? அந்த தகப்பன் இயேசுவிடத்தில் பேசுகிறான். ஆண்டவரே, என்னுடைய மகனை ஒரு அசுத்த ஆவி அலைக்கழிக்கிறது. அது அவனை தண்ணீரில் தள்ளுது, நெருப்பில் தள்ளுது, அவனை கொல்லும்படி போராடுகிறது. அவனை அழிச்சிடணும், அவனை கொன்னுறணும் என்பதாக ஒரு ஆவி அவனுக்குள்ளே போராடுது. அவன் சொல்கிறான், அது ஒரு ஊமையான ஒரு ஆவி. அப்படி தகப்பன் சொல்கிறான், அவனால் பேச முடியாது, பேச மாட்டான், ஊமையாகவே இருப்பான், ஊமையான ஆவி அப்படின்னு சொல்லி தகப்பன் சொல்லுகிறான். இப்போ இயேசு கேட்கிறார், இவனுக்கு இது உண்டாகி எவ்வளோ காலம் ஆயிற்று, எத்தனை வருஷமா இப்படி கஷ்டப்படுகிறான்? தகப்பன் சொல்ல, சின்ன வயசுல இருந்தே, இப்போ வாலிபன் ஆயிட்டான், அவன் சின்ன பையனாக இருக்கிற காலத்திலேருந்தே இந்த ஆவி அவனை தாக்கும், நுரை தள்ளி புரளுவான், தண்ணீரில் கொண்டு தள்ளிரும், நெருப்புக்குள்ளே தள்ளி கொள்ள பார்க்கும். இந்த மாதிரி அவனை பாதுகாத்து வர்றது எங்களுக்கு பெரிய பாடு, அசுத்த ஆவி. அந்த தகப்பன் அதை சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை பார்த்து பேசும்போது, இந்த மனிதன் ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறான், நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால். எங்கெங்கே நான் போயிட்டேன், மந்திரவாதியெல்லாம் பார்த்தேன், அங்கே இங்கெல்லாம் சொன்னாங்க, எங்கெல்லாமே பணம் செலவு பண்ணி என் பையனுக்கு ஒரு சுகம் கிடைச்சிடணும் நீ பார்த்தேன், எங்கேயுமே விடுதலை கிடைக்கல, சுகம் கிடைக்கல. நீர் ஏதாவது பார்த்து செய்யுங்க, உங்களால் முடிஞ்சால் அவனை குணமாக்குங்க. நீ ஏதாவது செய்ய முடிந்தால், நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால். நான் அந்த மந்திரவாதி பார்த்தேன், இந்த மந்திரவாதி பார்த்தேன், இங்கே போய் பார்த்தேன், நிறைய பார்த்துட்டேன், எவ்வளோ பணம்லாம் கேட்டாங்க, எல்லாம் செலவு பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் ஆகலை. நீங்கள் ஏதாவது செய்ய முடிஞ்சா, எல்லாரும் சொல்கிறாங்களே, இயேசுகிட்ட போனால் சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், உன் மகனுக்கு சுகமாயிரலாம் சிலர் சொன்னாங்க. என்னை இப்படி தான் நம்பி பல இடத்துக்கு நான் போனேன், மந்திரவாதிகிட்ட போனேன், தாயத்தெல்லாம் கொடுத்தாங்க, காசெல்லாம் வாங்கி கொண்டாங்க. இந்த இடத்துக்கு போனேன், அங்கே ஒன்று சொன்னாங்க, அதெல்லாம் செஞ்சேன், பணம்லாம் செலவு பண்ணேன். இப்படி பல இடத்துக்கு போய் பலர் சொல்லி கேட்ட ஒன்று நடக்கலை. இப்போது உங்களை பற்றி சொன்னாங்க, இயேசுகிட்ட போனால் சுகமாயிருன்னு. அதனால் நான் வந்திருக்கிறேன், ஏதாவது உங்களால் செய்ய முடியுமா, என் பையனுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். இதான் அவனுடைய சூழ்நிலை. அப்படி தான் நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். எங்கெங்கேயோ பார்த்தோம், பணம்லாம் செலவு பண்ணோம், எவ்வளோ முயற்சி பண்ணோம், ஒன்றும் நடக்கலை. இயேசுகிட்ட போய் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு வந்திருக்கிறீங்களா? இயேசுவை தேடி வந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவர் வெட்கப்பட விடவே மாட்டார். அவரை தேடி வந்துட்டீங்கல்ல, அவர் அற்புதம் செய்து விடுவார். இயேசுகிட்ட போனால் விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும்னு சொன்னாங்கன்னு வந்திருக்கிறீங்கல்ல, கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்து விடுவார். இப்போ அந்த தகப்பன் கேட்குறா, நீர் ஏதாவது செய்ய முடிஞ்சா என் பையனுக்கு செய்யுங்க. இப்போ இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார், அதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இயேசு அந்த தகப்பனை பார்த்து என்ன சொல்கிறாரு, 23வது வசனத்தில், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இஃப் யூ பிலீவ் ஐ கேன் டூ எ மிராக்கிள். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் அன்டு ஹிம் ஹூ பிலீவ்ஸ். யார் ஒருவன் இயேசுவை விசுவாசிக்கிறானோ எல்லாமே கூடும். அதான் ஆண்டவர் சொல்ல, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ சொல்ற, எனக்கு ஏதாவது செய்ய முடியுமா, இயேசுவே உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா, என் பையனுக்கு செய்யுங்க அப்படின்னு கேட்குற. அப்போ இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ விசுவாசிக்கலைன்னா நானும் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஐயா. நீ விசுவாசித்தால் உன் மகனுக்கு விடுதலை உண்டாகும். நீ விசுவாசித்தால் இன்றைக்கு உன் மகனுக்கு சுகம் உண்டாகும். நீ விசுவாசித்தால் நான் அற்புதம் செய்வேன். நீ விசுவாசிக்காவிட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு வல்லமை உள்ளவர், மரித்தோரையும் எழுப்பக்கூடிய வல்லமை உள்ள ஒரு ஆண்டவர். அவரால் எதை செய்ய முடியும்?
எந்த வியாதியை குணமாக்க முடியும், எந்த பிசாசங்கட்டை அறுக்க முடியும், எந்த இடத்துல வழி திறக்க முடியும், எந்த தேவைகளை சந்திக்க முடியும். He can do miracle things for you. அவரால் முடியும். அதுக்கு எத்தனையோ சாட்சி நம்ம கண் முன்னால நிறுத்த. கேன்சர் வியாதி இல்லாமல் போய் டப்புன்னு சத்தம் கட்டிச்சு, கட்டி வெடித்து சிதறி அந்த கேன்சர் மறைந்து விட்டது. ஒரே நாளில் 10 லட்சம் ரூபாய் கடனை கத்தர் அடைச்சிட்டார். எந்த ஒரு வழியும் இல்லைன்னு நினைச்சோம், டக்குன்னு ஒரு வழியை உண்டாக்கி அடைச்சி முடிச்சிட்டார். அவரால் முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் அற்புதம் செய்ய ஆயத்தம், என்னால முடியும். ஆனா நீ விசுவாசித்தாதான் என்னால் அற்புதம் செய்ய முடியும். அப்ப இயேசு அற்புதம் செய்வதற்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம். நீ காணிக்க வச்சா உனக்கு அற்புதம் செய்கிறேன். எவ்வளவு காணிக்க வைப்ப? இந்த வியாதிக்கு நான் நிறைய மந்திரம்லாம் பண்ணணும், நான் போய் உட்கார்ந்து ப்ரேயர்லாம் பண்ணி ஏதாவது ரெடி பண்ணணும், ஒரு 10,000 கொண்டா, 20,000 கொண்டு வா, அப்படி இயேசு கேட்டாரா? இல்லை. நீ பணமே கொடுக்க வேண்டாம். இல்லை, நீ போ 4 மாடி வரைக்கும் நடந்து போயிட்டு வா, காலில் செருப்பு இல்லாமல், நீ அப்படி தியாகத்தோடு எப்படி சாமி கும்பிட்ற நீ பார்க்குறேன் அப்படின்னு இயேசு சொல்லுவாரா? இல்லை. எதுக்கு உன்னை வருத்தி கொள்கிற? நான் உனக்கு பதிலாக செல்வெல்லாம் சுமந்து முடிச்சிட்டேன், இனி நீ கஷ்டப்பட வேண்டாம். அப்போ எப்படி தான் அற்புதம் பெறுவது? பணமும் கொடுக்க வேண்டாம், உன்னையும் வருத்தி கொள்ள வேண்டாம், எங்கும் போக வேண்டாம். பிறகு எப்படி அற்புதம் பெறுவது? விசுவாசம். வேற ஒண்ணுமே வேண்டாம். ஜஸ்ட் ஃபெய்த், ஹேவ் ஃபெய்த். நீ விசுவாசித்தான் போதும், உனக்கு நான் அற்புதம் செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் உனக்கு நான் அற்புதம் செய்வேன். நீ விசுவாசித்தால் இன்றைக்கு நீ சுகத்தை பெற்றுக்கொள்வாய். நீ விசுவாசித்தால் இன்றைக்கு உன் பிள்ளைகளுக்கு விடுதலை. நீங்க விசுவாசித்தால் இன்றைக்கு தடைகள் நீங்கும். நீங்க விசுவாசித்தால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்படும். என்ன பிரச்சனை? அதனுடைய சரீர வியாதியா இருக்கலாம், தேவைகளா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம், எதுவா இருக்கட்டும், நீ விசுவாசித்தால் ஆகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப அடுத்த வசனம் பாருங்க. உடனே பிள்ளையின் தகப்பன் இயேசுகிட்ட வந்து பேசுறாருல, நீங்க என் பையனுக்கு ஏதாவது செய்யுங்க, நீ அவன்கிட்ட தான் இயேசு பேசுறார். நீ விசுவாசித்தா நான் அற்புதம் செய்கிறேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த வார்த்தை சொன்ன உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, லார்ட் ஐ பிலீவ், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறான், வாய் திறந்து சொல்லுகிறான். அப்படி சொல்லிட்டு இன்னொரு காரியம் செய்யறான் பாருங்க. என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அவன் அழுகிறான். நல்ல கவனிங்க, என் மகனுக்கு சுகம் கொடுங்கன்னு அவன் கண்ணீர் வடிக்கல. ஏதாவது செய்ய முடிஞ்சா என் பையனுக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்படிதான் ஜெபம் பண்ணினான். இப்போ அவன் அழுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். எதற்காக? என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. தன்னுடைய அவிசுவாசத்திற்காக கண்ணீர் விட்டு அழுத மனம் திரும்புகிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு அற்புதம் நடக்காமல் போக காரணம் அவிசுவாசம். விசுவாசம் இல்லாததுனால சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல, விடுதலை பெற்றுக்கொள்ள முடியல, ஆண்டவரால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியவில்லை. அவர் வல்லமை உள்ளவர், அவரால் அற்புதம் செய்ய முடியும். ஆனா ஏன் உங்களுக்கு நடக்க மாட்டேங்குது? ஏன் உங்களால பெற்றுக்கொள்ள முடியல? உங்களுடைய அவிசுவாசம் என்று வசனம் சொல்லுகிறார். ஆண்டவரை சந்தேகப்படுவர். இயேசு எப்படி இதை கண்டுபிடித்து அவனிடத்துல இதை குறித்து பேசினார்? ஜெபிக்கிறத பார்த்தா விசுவாசமா ஜெபிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இயேசுவை தேடி வந்திருக்கிறான், மகனை அழைச்சிட்டு வந்திருக்கிறான், சீஷரோட வந்து பேசுகிறான், எதிர்பார்ப்போட வந்திருக்கிறான். அப்போ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவால விடுதலை கொடுக்க முடியும்னு இயேசுவை தேடி எல்லாம் வந்துட்டான். ஆனா அவனுக்குள்ள அவிசுவாசம். 4 மாடி வரைக்கும் வந்துட்டீங்க, தேவனுடைய கூடாரத்துக்குள்ள வந்துட்டீங்க, ஆனா ஒரு அவிசுவாசம். பார்க்கலாம், இல்லை ஏதாவது நடக்குதா பார்ப்போம். யாரோ சொன்னாங்க இங்க போனவனுக்கு விடுதலை ஆயிரும், சுகமாயிரும், இயேசு உனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி 4 மாடி வரைக்கும் வந்துட்டீங்க. ஆனா இங்க வந்த பிறகும் அவிசுவாசம். என்ன நடக்குது பார்ப்போம். ஒன்றும் நடக்காது. எனக்கு நடக்கும், இயேசு எனக்கு செய்வார் அப்படின்னு விசுவாசத்தான் நடக்கும். அல்லேலூயா.
அதான் ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் ஆகும். நீ விசுவாசிக்கணும், நீ விசுவாசிக்கணும். தவறான விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம்? மோகன்லாசை குணமாக்கிடுவாரு. ஏதோ 4 மாடில் மோகன்லாசன் ஒருத்தர் இருக்காராமே, அவர்கிட்ட போனால் சுகமாயிரும் சொன்னாங்கன்னா யார் சொன்னாங்க? தப்பாக சொல்லியிருக்கிறாங்க. மோகன்லாசன் சால தலைவலியை கூட சுகமாக்க முடியாது. நான் குணமாக்க முடியுமா? சுகமாக்க முடியாது. நானே வியாதி பலவீனப்பட்டு உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன். இப்போ நான் இப்படி உங்களை சுகமாக்க முடியும்? நான் அல்ல, நான் சொல்லுகிற இயேசு குணமாக்க முடியும். நான் சொல்லுகிற இயேசு விடுதலை கொடுக்க முடியும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மோகன்லாசஸ் மேல விசுவாசம் வைக்க கூடாது. வச்சிங்கன்னா உங்களுக்கு சுகமே கிடைக்காது. ஊழியக்காரன் மேல விசுவாசம் வைக்க கூடாது. இயேசுவின் மேல விசுவாசம் வைக்கணும். இல்லைங்க, மோகன்லாசஸ் தான் பார்க்க முடியுது, இங்க ஜெபிக்கிற தம்பிமாரை தான் கண்ணால பார்க்க முடியுது. இயேசுவை எங்க பார்க்கறது? அவரை அவங்களுடைய மாம்ச கண்ணால பார்க்க முடியாது. ஆனா அவர் இங்குதான் உலாவி கொண்டிருக்கிறார், உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார், உங்க பக்கத்துல இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கணும். அதான் விசுவாசம். காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசம் என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் தான் விசுவாசம். எபிரேயர் 11:1 பார்க்கிறோம். இயேசுவை பார்க்க முடியல. எங்கேயா இயேசுங்க? ஒருத்தரை காணுமே, இயேசுவை பார்க்க முடியலன்னா அவர் கடவுள். இந்த மாம்ச கண்ணால பார்க்க முடியாது, ஆவிக்குரிய கண்ணால தான் அவரை தரிசிக்க முடியும். நீங்க தரிசித்தாலும் தரிசிக்காவிட்டாலும் இயேசு இங்க உலாவி கொண்டிருக்கிறார். காணப்படாதவைகளின் நிச்சயம், அதான் விசுவாசம். அது எப்படி சொல்றீங்க? பார்க்கவே முடியல, இங்க இருக்காருன்னு எப்படி சொல்றீங்க? இந்த இடத்துல காத்து இருக்குதா? இந்த இடத்துல காத்து இருக்குதா இல்லையா? இருக்குன்றவங்களாம் கை வைத்துங்க பார்ப்போம். இந்த இடத்துல காற்று இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் இப்போ காற்று இருக்கு தெரியுது. எத்தனை பேர் காற்றை பார்க்குறீங்க? கண்ணால் பார்க்குறீங்களா? யாராவது காற்று எப்படி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்ன கலர்ல இருக்கு தெரியுமா? காற்றை நான் பார்த்தேன், ப்ளூ கலர்ல இருக்குன்னு சொல்ல முடியுமா? ரெட் கலர்ல சொல்ல முடியுமா? ஆனால் காற்றுங்க இருக்குன்னு எல்லாரும் சொல்றீங்க. எப்படி உணர முடிகிறது? காற்று உங்களை உரசுகிறது, காற்றை உணர முடிகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய கண்ணால பார்க்க முடியல, அந்த காற்றை உங்களால உணர முடிகிறது. அதே மாதிரி இயேசுவை இந்த மாம்ச கண்ணால பார்க்க முடியாது, அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். அவர் இங்குதான் இருக்கிறார், அவர் பேசுகிறார், அவர் தொடுகிறார், அவர் நம்மை சந்திக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை வல்லமை உணர முடிகிறது. அதான் விசுவாசம். காணப்படாதவைகளின் நிச்சயம். கண்ணால பார்க்கல, ஆனா நிச்சயமா சொல்லுவேன் இயேசு இருக்கிறார். எப்படி சொல்ற? 2 பேர் 3 பேர் இயேசுவின் நாமத்தில் எங்கே கூடினாலும் அங்கே நான் இருப்பேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். அது அவருடைய வசனம். தேவன் வாக்கு கொடுத்தா அது அப்படியே செய்வார். அதனால இயேசுவின் நாமத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறதுனால இயேசு இங்கே இருக்கிறார். அதான் வசனம். இயேசுவே சொல்லி இருக்கிறார். கண்ணால பார்க்க முடியல, அந்த நிச்சயமா என்னால் சொல்ல முடியும் இயேசு இங்கே இருக்கிறார். காணப்படாதவைகளின் நிச்சயம். இந்த விசுவாசம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். எபிரேயர் 11:6 பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். We cannot please God without faith. விசுவாசம் இல்லாம நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்தவே முடியாது. விசுவாசம் இல்லாம ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இயேசு என்ற ஒரு மெய்யான ஆண்டவர் இருக்கிறார். மரணத்தை ஜெயித்த உயிரோடு கூட எழுந்தவர், அவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். அப்படி ஒரு உண்மையான ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். அவரை நோக்கி கோப்படுகிறவர்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். தேவன் ஒரு உண்டென்றும் தம்மை நோக்கி கோப்படுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், வேற கஷ்டமே கிடையாது. இதை நீங்க விசுவாசித்தா போதும். எப்படிங்க விசுவாசிக்கிற? அதுக்கு தான் இவ்வளவு சாட்சிகள். இவங்கெல்லாம் உங்களை போல மனிதர்கள்.
அவங்கெல்லாம் இயேசுடைய ஊழியத்தில் இருக்கிறவங்க இல்லை. உங்களை போல பல இடத்துல இருந்து வந்தவங்க அவங்களுக்கு செய்த அற்புதங்களை சாட்சியா சொன்னார்கள். அதெல்லாம் எதற்கு? நான் இங்க இருக்கிற அற்புதம் செய்கிற ஆண்டவர் என்று நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கணும். இப்போ நீங்க விசுவாசிக்கணும். அவிசுவாசம் ஒரு பாவம். ஆண்டவரை சந்தேகப்படுவது ஒரு பாவம். இந்த மனிதன் ஏன் அழுகிறான்? அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறான். அவன் இயேசுவனிடத்தில் வந்தது உண்மை. இயேசுவனிடத்திலே தன் மகனுக்காக ஜெபித்தது உண்மை. என் மகனுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று வந்தது உண்மை. இயேசுவை தேடி வந்திருக்கிறான். இயேசுவனிடத்திலே ஜெபமும் பண்ணுகிறான். அதெல்லாம் உண்மை. ஆனால் அவனுடைய ஜெபத்திலே சந்தேகம் இருக்கிறாரு. நீர் ஏதாவது செய்ய கூடுமானால் என் மகனுக்கு செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சந்தேகத்தோடு ஜெபம் பண்ணுகிறான். சந்தேகப்படாத விசுவாசம் தான் ஆண்டோடத்தில் இந்த அற்புதத்தை கொண்டு வரும். உன் இருதயத்தில் நீ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் இது உனக்கு ஆகும் என்று இயேசு சொல்லுகிறார். உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். சிலருக்கு விசுவாசம் இருக்கும், சந்தேகம் இருக்கும், ரெண்டு போராடிக்கிட்டே இருக்கும். அற்புதம் செய்வாரு, எனக்கு செய்வாரா? இல்லை இவங்களுக்கெல்லாம் செஞ்சிருக்கா, அவங்களுக்கு செய்கிறாரு, அது உண்மைதான். ஏசு அற்புதம் செஞ்சுதான் சாட்சி சொல்றாங்க. எனக்கு செய்வாரா? சந்தேகம். விசுவாசத்தோடு கூடிய சந்தேகம், அவிசுவாசத்தோடு கூடிய விசுவாசம் நிறைய பேருக்குள்ள. அதனாலதான் தேவன் அற்புதம் செய்ய முடியவில்லை. நீங்கள் மார்க் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்தால், இயேசு தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். இயேசு எல்லா இடத்திலும் பலத்த அற்புதம் செய்கிறார். இதெல்லாம் நாசரேத்தில் இருக்கிற மக்கள் கேள்விப்படுகிறார்கள். இயேசு வளர்ந்த ஊர் அதுதான். 30 வருஷமா அங்கதான் அவர் வளர்ந்தார். அதனால இயேசு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஊர்ல. இயேசு கலிலேயாவில் அற்புதம் செய்கிறார், கப்பர்நகூமில் அற்புதம் செய்கிறார், எல்லா இடத்துல அற்புதம் நடக்குது. இதெல்லாம் கேள்விப்படுறாங்க. இயேசு நாசரேத்துக்கு வந்தாரா? அங்கே சில வியாதியஸ்தெல்லாம் வந்தாங்க. எல்லாரும் சொல்றாங்களே இயேசு அங்கே அற்புதம் செய்தார், இங்கே அற்புதம் செய்தார்னு. பார்ப்போம் இயேசு சுகமாக்குறாரா பார்ப்போம், இந்த குழந்தைய குணமாக்குறாரா பார்ப்போம். சோதிக்கும்படி வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. வசனம் சொல்லுகிறது, இயேசு அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். அவருடைய அவிசுவாசத்தை குறித்து இயேசு ஆச்சரியப்பட்டார். அதனால அவரால் அற்புதம் செய்யக்கூடாமல் ஒரு சிலருக்கு மாத்திர சுகம் கொடுத்துட்டு அவர் போயிட்டே இருந்துட்டார். மற்ற இடங்கள் மாதிரி நாசரத்தில் பெரிய அற்புதங்கள் நடக்கவில்லை. என்ன வசனம் சொல்லுகிறது, அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் இயேசுவால் அற்புதம் செய்யக்கூடாமல். அந்த வசனம் அழகா சொல்லுகிறது, he was unable to do miracle because of their unbelief. அவனுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியவில்லை. அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. கூடாமல் அற்புதம் நடக்க மாட்டேங்குது. இயேசு அற்புதமானவர். அவரால் எந்த அற்புதத்தை செய்ய முடியும். கப்பர்நகூமில் நடக்குது, கலிலேயா பகுதியில் நடக்கிறது, அவர் எருசலேமில் நடக்கிறது, ஜெரிகோவில் நடக்கிறது, போகிற இடம்லாம் அற்புதம் நடக்கிறது. ஆனா நாசரேத்து சொந்த ஊருக்கு வந்தா அற்புதம் நடக்கவில்லை. ஏன்னா அவிசுவாசத்தோடு இயேசுவை பார்க்குறாங்க. இவரும் அற்புதம் செய்வாரு, நமக்கு கண் முன்னால வளர்ந்தவர் தானே, தச்சனுடைய மகன் தானே, அற்பமா நினைக்கிறாங்க. விசுவாசம் வரல. அப்படி அவிசுவாசத்தை குறித்து இயேசு ஆச்சரியப்பட்டார். அவிசுவாசம் ஒரு பாவம். அவிசுவாசம் நம்முடைய ரட்சிப்பை தடுத்து விடும். அவிசுவாசம் நாம் சுகம் பெறுவதை தடுத்து விடும். அவிசுவாசம் ஆண்டோடத்திலிருந்து அற்புதம் பெறுவதை தடுத்து விடும். அவிசுவாசம் ஒரு பாவம் என்பதை உணர வேண்டும். சாத்தான் இந்த கடைசி காலத்துல நம்முடைய விசுவாசத்தை உடைக்கும்படியான காரியத்தை தான் அதிகமாய் செய்வான். நம்முடைய விசுவாசத்தை குலைத்து விட்டால் நம் ஆண்டவரை பிரியப்படுத்தவே முடியாது, ஆண்டோடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. நீங்க ரட்சிக்கப்படணும்னா விசுவாசத்தின் மூலமா தான் பெற முடியும். அபிஷேகம் பெறணுமானா விசுவாசத்தின் மூலமா தான் பெறணும். வரங்களை பெற்றுக்கொள்ளணுமானா விசுவாசத்தின் மூலமா தான் பெற முடியும். ஒரு சுகம் பெற வேண்டுமானால் விசுவாசத்தின் மூலமா தான் பெற முடியும். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், ஒரு வழி திறக்கப்படணும், ஒரு நன்மை நடக்கணுமானா
விசுவாசத்தின் மூலம் தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறார். அப்ப சாத்தான் என்ன பண்ணுகிறான்? விசுவாசத்தை குலைத்து விடுவது, அவிசுவாசத்தை கொண்டு வருவது, சந்தேகத்தை மனுக்களுக்களை விதைப்பது. அதனாலதான் நிறைய பேர் அற்புதம் பெறாமல் போகிறார்கள். சந்தேகம். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இயேசு அற்புதம் செய்ய முடியும். ஒவ்வொருவருக்கும் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியத்துல சுகம் வேணுமா சுகம் தர முடியும், விடுதலை வேணுமா விடுதலை தர முடியும், கடன் பிரச்சனை மாறணுமா மாற்றி தர முடியும், வேலைக்கு வழி திறக்கணுமா கர்த்தர் திறக்க முடியும். எனி மிராக்கிள், எனி டைப் ஆஃப் மிராக்கிள் ஜீசஸ் கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். நீங்க என்ன விரும்புறீங்க, எந்த அற்புதம் வேணும், இயேசுவால செய்ய முடியும். ஆனா உங்களுடைய அவிசுவாசம், சந்தேகம், உங்களுடைய இருமனம் அற்புதத்தை தடுக்கிறது, பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுக்கிறது. ஏனென்றால் இயேசு அந்த விசுவாசத்தை கொண்டுதான் அற்புதம் செய்ய முடியும். Without faith he cannot do any miracle. அவிசுவாசம் இருந்தால் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த தகப்பன் சொல்றாரு, என்னால விடுதலை கொடுக்க முடியும். உன் மகன் சின்ன வயசுல இருந்து இந்த பிசாசை போராடினாலும் I can deliver your son, but you have to believe. நீ விசுவாசித்தால் உன் மகனுக்கு நான் சுகம் கொடுக்க முடியும். அப்பதான் அந்த தகப்பனுக்கு தெரிந்தது தன்னுடைய அவிசுவாசம் அது தடைப்படுத்துகிறது. ஆண்டவரே என் அவிசுவாசத்தை மன்னியும், என்னை விட்டு இந்த அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். நீங்க வந்திருக்கிற சிலர் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். இருமனதோட வந்திருக்கிறீங்க, சந்தேகத்தோட வந்திருக்கிறீங்க, என்ன நடக்குது பார்க்கலாம் நீ வந்திருக்கிறீங்க, எனக்கு அற்புதம் நடக்குமா நீ சந்தேகத்தோட வந்திருக்கிறீங்க. முதலாவது அந்த சந்தேகம் என்கிற பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், அப்பதான் அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அவன் சொல்றான், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். விசுவாசம் எவ்வளவு பெரிய அற்புதத்தை கொண்டு வரும் தெரியுமா? ஓரல் ராபர்ட் என்கிற ஒரு ஊழியக்காரர் அமெரிக்காவில் நல்ல பிரபலமான ஊழியக்காரர் இருந்தார். இப்போ அவர் இல்லை, வயசான காலத்தில் மரிச்சு பரலோகராஜ்யம் போயிட்டாரு. ஆனால் நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் எல்லாம் அவருடைய ஊழியத்தை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய புஸ்தகம், அவருடைய மேகசின் எல்லாம் எனக்கு வரும். அபண்டன்ட் லைஃப் என்று அவருடைய பத்திரிகை, அவர் எழுதின நிறைய புஸ்தகங்களை நான் வாங்கியிருக்கிறேன், வாசித்திருக்கிறேன். அவர் வெளிப்படையாக ஒரு சமயம் ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருந்தார். அந்த நாட்கள் அவர் கூடாரம் அமைச்சு கூட்டம் நடத்தினார், டென்ட் மீட்டிங். ஒவ்வொரு இடமா போய் பட்டணமாய் கூட்டம் நடக்க 3 நாள் 7 நாள் கூட்டங்கள். பகல்ல கூட்டம், ராத்திரி கூட்டம், ஜனங்க வருவாங்க, வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவார். அவருக்கு ஒரு கிருபை என்னன்னு சொன்னா, வசனத்தை பிரசங்கம் பண்ணிடுவாரு, வியாதியஸ்தரை வரிசையா கூட்டிட்டு வருவாங்க, அவர் தொட்டு சுகமாக்குவார். அதில் தான் அவருடைய மிராக்கிள்ஸ். அவரை தேவன் பயன்படுத்தின விதம், அவர் கை வைத்து ஜெபிச்சா அற்புதம் நடந்துரும். அது மாதிரி தான் அவரை கர்த்தர் பயன்படுத்தினார். அதனால அவர் கை வைத்து ஜெபிக்கணும்னு சொல்லி ஜனங்கள் வியாதியஸ்தரெல்லாம் கூட்டி கொண்டு வருவாங்க. அதே சமயத்தில் T.L. ஆஸ்பான் இன்னொரு ஊழியக்காரர், அவர் அமெரிக்கா சார்ந்தவர், அதே ஊரை சார்ந்தவர். ஓக்லஹாமா என்கிற இடம், தல்சா, அங்கே தான் நான் இந்த 2 இடத்துக்கும் போயிருக்கிறேன். இந்த 2 ஊழியக்காரரை பற்றி புஸ்தகங்கள் நிறைய வாசித்திருக்கிறேன், அதில் அவங்கள பார்த்துருக்கிறேன். இப்போ அந்த ஊழியக்காரர் பாருங்க, இந்த T.L. ஆஸ்பான் அவர் கை வைத்து ஜெபிக்க மாட்டார். அவர் பொதுவாக இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாகன்னா அவ்வளோதான், ஹீலிங், அற்புதம் நடந்துடும். தேவன் ஒவ்வொரு ஊழியரை பயன்படுத்துகிற விதம் வித்தியாசம். அவரே மாதிரி தான் இவரை பயன்படுத்தணும் அப்படி கிடையாது. இவர் கை வைத்து ஜெபிச்சா சுகம் உண்டாகும், அவர் கை வச்சு ஜெபிச்சு பார்த்தாரு, ஒருத்தருக்கு அற்புதம் நடக்கலை. ஆனால் பொதுவாக இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிச்சா பலத்த அற்புதம் நடக்கும். நானும் என் ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன். நான் தனியாக கை வைத்து ஜெபிக்கிறத விட பொதுவாக ஜெபிக்கும் போது தான் நிறைய அற்புதம் நடப்பதை நான் பார்த்துருக்கிறேன். அதான் உண்மை. நான் உங்கள் திருப்திக்காக கை வைத்து ஜெபிக்கிறேன். நீங்கள் இது பார்க்குறீங்க, ஊழியக்காரன் கை வச்சுட்டா நல்லது, உங்கள் திருப்திக்காக ஜெபிக்கிறேன்.
உண்மை என்னன்னா, நான் கை வைத்து எத்தனை ஆயிரம் பேருக்கு ஜெபிச்சாலும் அதை விட பொதுவாக இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் போது தான் பல அற்புதங்கள் நடக்கிறது. அதனால தான் சொல்ல, நீங்க மோகன்லாச கை வைக்கணும்னு தேடாருங்க. ஜெப நேரத்தில் ஆண்டவர் உங்களை தொட போகிறார். ஜெப நேரத்தில் இயேசுவின் கரம் உங்கள் மேல வைக்கப்பட போகிறது. இயேசு தொடணும்னு விசுவாசிக்கணும். இந்த ஓரல் ராபர்ட் அவருக்கு அந்த கிருபை, கை வைத்து ஜெபிக்கணும். அந்த காலத்தில் ஒரு தாயார் ஒரு பட்டணத்துக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தார். டென்ட் போட்டு கூட்டம் நடக்கிறாரு. அவன்கிட்ட முதல்ல என்ன ஆயிரக்கணக்காக வருவாங்க, எல்லாருக்கும் கை வைத்து ஜெபிக்க முடியாது. அதனால முதல்ல டோக்கன் கொடுத்துருவாங்க. முன்கூட்டியே வந்தால் இத்தனை பேர் தான் ஒரு நாளைக்கு, இல்லாட்டி அவ்வளோ பேர் கீவில் நின்னா ஜெபிக்கிறது எப்படி? நான் இப்போ பெங்களூர் பட்டணம் போயிருந்தோமா, நவம்பர் 1ஆம் தேதி 50,000க்கு மேலே ஜனங்கள் உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறாங்க. 12 மணி நேரம் உபவாச ஜெபம், தாகத்தோடு வந்திருக்கிறாங்க. ஜனங்களை கத்தர் கடைசி ஜெப நேரத்தில் ஆசீர்வதிச்சார். பலத்த அற்புதம், நிறைய பேருக்கு விடுதலை, சுகம், ஆசீர்வாதம். நான் கை வைக்காம ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டார். சாட்சியெல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் ஊழியக்காரன் ஜெபிச்சா தான் போவன்னு ஆயிரக்கணக்காக கீவில் நிற்கிறாங்க. காலையிலேருந்து உபவாசம், சரீரெல்லாம் பலவீனப்பட்டாலும் சரி, ஜனங்களுக்காகத்தானே கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாருன்னு எல்லாருக்கும் ஜெபம் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு நான் ஜெபம் பண்ணியிருப்பேன். கை வச்சு வச்சு கையெல்லாம் ஓஞ்சி போச்சு, வலது கை. எல்லாரும் மேலே 10,000 பேர் மேலே கை வச்சா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. கை வச்சு வச்சு ஓஞ்சி போச்சு. இந்த ஓரல் ராபர்ட் அது மாதிரி கை வைத்து ஜெபம் பண்ணி அவர் கையெல்லாம் வீங்கிருமா சில சமயம். அந்த அளவிற்கு அவர் கை வைத்து ஜெபம் செய்வார். அது தேவன் அவருக்கு கொடுத்த ஒரு கிருபை கட்டளை. நீ யார் மேலே கை வைக்கிறியோ அவங்களுக்கு நான் அற்புத சுகம் கொடுக்குறேன்னு சொல்லி. ஒரு பட்டணத்துக்கு அவர் போயிருந்தார். அங்கே ஒரு தாயார், அவங்களுக்கு ஒரு பையன், ஒரு மகன். அவன் பிறக்கும் போதே சப்பானியாக இருந்தான், நடக்க முடியாது, கால் நிற்காது, நடக்க முடியாது, சப்பானியாக இருந்தான். அதாவது இடுப்புக்கு கீழே அந்த கால் தொங்கி கொண்டே இருக்கும், ஸ்டெடியாக நிற்காது. அப்போ டாக்டர்ஸ்கிட்ட, ஃபேமிலி டாக்டர்கிட்ட செக் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க மகனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த இடுப்பில் இருக்கிற எலும்பு இருக்குல்ல, ஜாயிண்ட், கீழே இருக்கிற காலையும் இடுப்பையும் ஜாயின் பண்ணுற அந்த எலும்பே அவனுக்கு இல்லை. பிறக்கும் போதே அந்த எலும்பு அவனுக்கு இல்லை, மிஸ்ஸிங். இந்த இடுப்பு எலும்பு, ஜாயிண்ட் எலும்பே அவனுக்கு பிறக்கும் போதே இல்லை. அதனால இந்த கால் தொங்கி கொண்டு இருக்கும், நிற்க முடியாது. டாக்டர் சொல்லிட்டாங்க, அவன் பிறக்கும் போது அந்த எலும்பே இல்லை, அதனால இனி அவன் நடக்கவே முடியாது. அவ்வளோதான். இந்த தாயார் தான் சர்ச்சுக்கு தூக்கிட்டு போவாங்க, தூக்கிட்டு வருவாங்க, கடைக்கெல்லாம் போட, எங்கே போனாலும் அந்த தாயார் தான் சுமந்துக்கிட்டு போகணும். இப்போ கொஞ்சம் பெரிய பையனாகிட்டான், கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் அவங்களுக்கு இந்த ஓரல் ராபர்ட் நம்ம பட்டணத்துக்கு வருகிறான்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் என்னன்னா, இந்த ஊழியக்காரர் என் பையன் மேலே கை வைக்கும் போது சுகமாகி நடந்துருவான், மகன் இன்றைக்கு நடந்துருவான் அப்படின்னு ஒரு விசுவாசம், அவங்களுடைய ஃபெய்த். அந்த ஊழியக்காரர் கை வைக்கும் போது என் பையன் நடந்துருவான் அப்படின்னு, சுகமாகிரும் அப்படின்னு விசுவாசம். கூட்டத்துக்கு வந்தாங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு டோக்கன் வாங்கிட்டாங்க. வரிசையாக ஜனங்கள்லாம் உட்காந்துருப்பான். உட்காந்துருக்கும் போதே ஜெபம் பண்ணுவார். இப்படி சேர் போட்டு உட்காந்து, அந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் அப்படி தான் ஒரு ஊழியம் செய்திருக்கிறார். சேர் போட்டு உட்காந்துருவார். ஒவ்வொருத்தராக வருவாங்க, மைக் வச்சு கேட்பார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஐயா லங்ஸில் பிரச்சனை. அப்படியா? கை வைத்து ஜெபிச்சா உடனே சுகமாயிரும். எனக்கு கண்ணில் தெரியல பிரச்சனை, கை வச்சு ஜெபிச்சா கண்ணு திறந்துடும். இது மாதிரி அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும் அவருடைய ஊழியத்தில். இந்த அம்மா தன்னுடைய குழந்தை தூக்கிட்டு வந்தாங்களா, உங்களுக்கு என்னம்மா விஷயம்னு கேட்டார். என் மகனால் நடக்க முடியாது, சப்பானியாக இருக்கார். அவனை கொண்டு வந்து மேடையில் வச்சுட்டாங்க. இவர் சேர் போட்டு உட்காந்து தாய்கிட்ட விசாரிக்கிறார். மைக்கில் எல்லாரும் கேட்குறாங்க, என்ன செய்து அப்படின்னு கேட்டால், என் மகனுக்கு ஒரு எலும்பே இல்லை, டாக்டர் சோதிச்சு பார்த்துட்டு இந்த இடுப்பில் ஒரு எலும்பு இல்லை, அதனால் காலும் அவனுடைய உடம்பு சேர்ற இடத்துல உள்ள ஜாயிண்ட் எலும்பு இல்லாததுனால அவனால் நடக்க முடியல அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கை வச்சு பார்த்தாலே தெரியும் அந்த எலும்பு இல்லை அப்படின்னு.
அப்படியா? இவர் ஆச்சரியமே கேட்டார். அப்படியான்னார். ஆமாம். அப்போ நான் தொட்டு பார்க்கட்டுமான்னார். சரி அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா மகனை தூக்கி பிடிச்சாங்க. இந்த இடுப்பு பகுதியில் தொட்டு பார்த்தா எலும்பே இல்லை, ஒரு எலும்பே இல்லை, ஜாயிண்ட் எலும்பே இல்லை. அதனால அந்த பையனால் நடக்க முடியாது. இவர் சொன்னார், சரி ஓகே யூ கோ, நீங்கள் போங்க அப்படின்ட்டார். ஜெபமே பண்ணலை, நீங்கள் போங்கன்றார். ஐயா ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இல்லாத ஒரு எலும்புக்கு எப்படி ஜெபிக்கிறது? அவர் கேட்குறாரு, இல்லாத ஒரு எலும்புக்கு நான் எப்படி ஜெபிக்கிறது? ஒரு எலும்பு இருக்குது, அது வியாதிப்பட்டுட்டு வலிக்குது, பாதிக்கப்பட்டிருக்குது, சுகத்துக்காக ஜெபிங்கன்னா ஜெபிக்கலாம். இல்லாத ஒரு காரியத்துக்கு நான் எப்படி ஜெபிக்கிறது? ஒரு கை இருக்குது, வியாதிப்பட்டு விட்டது, சுகத்துக்கு ஜெபிக்கலாம். கையே இல்லை, அந்த கைக்காக நான் எப்படி ஜெபிக்கிறது? அந்த தாய் சொல்கிறாங்க, இல்லையா நான் நீங்கள் வரும்போது என் பையனுக்காக நீங்கள் ஜெபிப்பீங்கன்னு எவ்வளோ நாளாக காத்திருந்தேன், ஜெபம் பண்ணுங்க. இல்லை நான் ஜெபம் பண்ண மாட்டேன். இல்லாத எலும்புக்கு நான் எப்படி ஜெபிக்க முடியும், கொண்டு போங்கன்னு சொல்லிட்டேன். இந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை ஜெபம் பண்ணுங்க என் பையனுக்கு, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. மைக்கில் எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் அட்டென்ஷன் வருது, மைக்கு மேடைக்கு நேரம் மைக்கில் பேசுறது கேட்குது. அந்த அம்மா சொல்கிறாங்க, அழுகிறாங்க, ஐயா நான் விசுவாசிக்கிறேன் ஐயா, என் மகனை கை வைத்து ஜெபிங்க. இவர் சொல்கிறாரு, இல்லை நான் ஜெபிக்க மாட்டேன். இல்லாத ஒரு உறுப்புக்கு நான் என்ன ஜெபிக்கிறது? சுகம் கொடுங்க ஆண்டவரேன்னு எப்படி கேட்கறது? இல்லையே எலும்பு. இந்த அம்மா ரொம்ப நேரம் வாதாடுறாங்க. இவர் போய் சொல்கிறாரு. இப்போ அந்த அம்மா கோவம் வந்துட்டு இவர் சொல்கிறாரு, இல்லை நீ ஜெபிங்கன்னா, இல்லை எனக்கு விசுவாசம் இல்லை போங்க அப்படின்றார். இந்த அம்மா சொல்லுற உடனே, உங்கள் விசுவாசத்தை நான் எதிர்பார்க்கல, நீங்கள் ஜெபிச்சா மட்டும் போதும், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அவ்வளோதான். அந்த அம்மா, இவர் பெரிய ஊழியக்காரர், பிரபலமான ஊழியக்காரர். மேடையில் எல்லாம் கேட்குறாங்க, ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் யுவர் ஃபெய்த், ஜஸ்ட் டச் அண்ட் ப்ரே, தட்ஸ் ஆல், ஐ பிலீவ். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கணும் அவசியம் இல்லை, என் பயம் மேலே கை வச்சு ஜெபிங்க போதும், நான் விசுவாசிக்கிறேன், ஏசு என் பிள்ளைக்கு சுகம் தருவார். இவருக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு, அவமானம் மாதிரி ஆகி போச்சா. இப்போ வேற வழியே இல்லை, எல்லாரும் பார்க்குறாங்க, க்ரௌட் எல்லாம். சரின்னு சொல்லி, சரி எனக்கு நான் நம்பிக்கை இல்லை, உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு கை வைத்து ஒரு ஜெபம் பண்ணார். லார்ட் ஹீல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் உன் சுகம் உண்டாகட்டும் அப்படின்னு பேருக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டார். உடனே ஒன்றும் நடக்கலை. பொதுவாக அவர் ஜெபிச்சா உடனே அற்புதம் நடக்க, உடனே சாட்சி சொல்லுவாங்க. அதனால தான் அவர் வந்து அழைச்சி ஜெபிக்கிறார். அந்த அம்மா போயிட்டாங்க. அடுத்த நாள் கூட்டம், நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட்டம். ஓரல் ராபர்ட் வந்து ஸ்டேஜுக்கு பின்னால் காரில் வந்து இறங்குறார். ஜனங்க கூட்டம் திரளாக கூடி இருக்கிறாங்க அந்த டென்ட்டுக்குள்ளே. அந்த கூட்டத்தில் உள்ள ஓரல் ராபர்ட் அவருடைய மினிஸ்ட்ரி அதில் கவனிக்கிற பிரதர்ஸ் ஓடி வந்து சொல்கிறாங்க, ஓரல், தெர் இஸ் எ கிரேட் மிராக்கிள், ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்குது. என்ன நடந்திருக்கு? நேற்றுக்கு நடக்க முடியாத ஒரு பையனுக்கு ஜெபிச்சிங்க, இல்லை எலும்பே இல்லை, நான் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லி கடைசியில் ஜெபிச்சிங்களாமா? அந்த பையன் நடக்கிறான். அல்லேலூயா. அவன் நடக்கிறான், மேடையில் நடந்துகிட்டு இருக்கிறான். ஓரளவு அப்படி சொல்றாரு, எப்படி நடக்க முடியும்? அவன்கிட்ட அந்த எலும்பே இல்லையே. அதெல்லாம் தெரியாது. அந்த தாய் கூட்டிகிட்டு வந்து மேடையில் விட்டாங்க, நடக்கிறான். அந்த பையன் அங்கெங்க ஓடுறான், நல்லா நடக்கிறான். நாங்கள் பார்த்துட்டு வந்தோம், நீங்கள் வந்து பாருங்கன்னா. ஓரல் ராபர்ட்டுக்கு நம்பவே முடியல. ஆச்சரியமா வந்து பார்த்தா ஸ்டேஜில் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அவன் நடக்கிறான், கால் நல்லா நடக்குது, தொங்கிக்கிட்டு இருந்த கால் சுகமாயிட்டு. இவருக்கு நம்பவே முடியல, ஆச்சரியமா. மைக்கை கூப்பிட்டு அந்த அம்மா கூப்பிட்டு என்ன நடந்தது? அந்த அம்மா சொன்னாங்க, நான் வந்து விசுவாசித்தேன், இந்த ஊழியக்காரர் கை வைத்து ஜெபிக்கும் போது என் மகனுக்கு இயேசு சுகம் தருவார். அல்லேலூயா. இயேசு சுகம் தருவார். நான் அவரை விசுவாசித்தேன். நான் எலும்பு இல்லை, அவனுக்கு எலும்பே இல்லை, அதெல்லாம் பார்க்கல. இயேசுவால முடியும், அவ்வளவுதான். இயேசுவால என் குழந்தை நடக்க வைக்க முடியும். எலும்பு இல்லாட்டா என்ன, நரம்பு இல்லாட்டா என்ன, இயேசுவால முடியும். நான் அதை விசுவாசித்தேன். அதனால தான் உங்களை ஜெபிக்க கேட்டேன். நீங்க விசுவாசிக்க முடியலன்னு சொன்னீங்க.
நீங்கள் ஜெபிச்சு அனுப்புனீங்க, நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன். நானே கொண்டு போய் படுக்கையில் என் பிள்ளையை படுக்க வச்சேன். காலையில் எழும்பி கிச்சனில் நான் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது என் மகன் படுக்கை விட்டு எழும்பி நடந்து கிச்சனுக்குள்ளே என் பக்கத்தில் வந்துட்டான், மம்மின்னு சொல்லிட்டு. நான் திரும்பி பார்த்தா என் பையன் நின்று கொண்டு இருக்கு. எப்படி வந்த? நடந்து தான் வந்த மம்மின்றான். எப்படிடா நடந்த? நல்லா இருக்குதுல்ல, கால் நல்லா இருக்குது. ஆச்சரியம். ஒரு ராத்திரிக்குள்ள பெரிய ஒரு மாற்றம். சூம்பி போய், அதாவது தொங்கி கொண்டிருந்த கால் எப்படி சுகமாச்சுது. அவனுடைய ஃபேமிலி டாக்டர் காலையில் அவனை கூட்டிட்டு போனாங்க அந்த டாக்டர்கிட்ட. டாக்டர், அவனை பாருங்க, இப்ப நடக்கிறான். நம்ம இவன் நடக்கவே முடியாதெல்லாம் நீங்க சொன்னீங்க, அவனுக்கு எலும்பு இல்லைன்னு. ஆமா, அவருக்கு ஆச்சரியம், மூளை குழம்பிட்டு எப்படி நடக்கிறான் இவன். நேற்றுக்கு அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணினாரு, அந்த ஜெப கூட்டத்துக்கு போயிருந்தேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிச்சாங்க, இப்ப நடக்கிறான் காலையில. அந்த டாக்டர் அவனுக்கு எடுத்து செக் பண்ணி பார்த்தா அந்த ஜாயிண்ட் எலும்பு வந்து விட்டது, எலும்பு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தாய் சொல்றாங்க, இப்ப அந்த எலும்பு இருக்குது. நான் தொட்டு பார்த்த எலும்பு நேற்றைக்கு இல்லாத ஒரு எலும்பு உருவாக்கி விட்டது. ஓல்ராம்பட்டுக்கு ஆச்சரியம். அவர் சொல்றார், நான் தொட்டு பார்க்கட்டுமா? தொட்டு பாருங்க. இப்ப கை வச்சு இவர் பார்க்கிறார், அந்த ஜாயிண்ட்ல நேற்றைக்கு இல்லாத எலும்பு இப்பொழுது உருவாக்கி விட்டது. அதான் உருவாக்கும் அற்புதம், கிரியேட்டிவ் மிராக்கிள். இயேசு செய்கிறது. இல்லாத ஒரு உறுப்பை உருவாக்குகிற ஒரு அற்புதம் இயேசுவாலே முடியும். இயேசுவால முடியும். இல்லாத ஒரு எலும்பை அவர் உருவாக்கி விடுவார், இல்லாத ஒரு உறுப்பை அவர் உருவாக்கி விடுவார். என்றால் உலகத்தையே உருவாக்கினவர் அவர்தான். He is the creator of this whole universe. இந்த முழு உலகத்தையே உருவாக்கின தேவன் அவர். உங்களுடைய சரீரத்தில் உள்ள ஒரு உறுப்பை உருவாக்க முடியாதா? முடியும். ஓரல் ராபர்ட்டுக்கு ஆச்சரியம், இவ்வளவு பெரிய அற்புதம் நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவருடைய புஸ்தகத்தில் ஆச்சரியமாக எழுதி நானே நம்பல. ஆனா இயேசு அப்படிப்பட்ட அற்புதம் செய்தார். காரணம் அந்த தாயினுடைய விசுவாசம். அந்த தாயினுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். He will honor your faith. இயேசுவுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். அவரை விசுவாசிங்க. மோகலாசஸ் எல்லாம் குணமாக்க முடியாது, ஆனால் அந்த மோகலாசஸ் சொல்லுகிற இயேசு எனக்கு சுகம் தருவார், அதை விசுவாசிங்க. அப்படி விசுவாசித்து பழகுங்க. இயேசு இயேசு இயேசு, அவர் தான் அற்புதம் செய்கிறவர். அவர் எங்க இருக்கிறார்? மேடையில இருக்கார், உங்க மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் எங்க உலாவி கொண்டு இருக்கிறது. நீங்க பின் வரிசையில் என்று கூப்பிட்டாலும் அவருடைய அங்கே தொடுவார், முன் வரிசையில் இருந்து ஜெபித்தாலும் அவரால் தொட முடியும். அவர் யாருக்கும் அற்புதம் செய்ய வல்லமை உள்ள தேவன். அதான் ஆண்டவர் சொல்ற, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப ஆண்டவரிடத்திலிருந்து உன்னை பெற்றுக்கொள்ள அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். நான் சொல்றேன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். கண்ணீரோடு வேண்டிக் கொண்டான். இன்றைக்கு உங்களுடைய அவிசுவாசம் போகணும். இந்த சந்தேகம் உங்களுடைய உள்ளத்தை விட்டு விலகணும். சந்தேகத்தை கொண்டு வருவது பிசாசு, அவிசுவாசத்தை கொண்டு வருவது பிசாசு. நீங்கள் அற்புதம் செய்வதை தடுப்பதற்காக சாத்தான் அவிசுவாசத்தை உள்ளத்திலே கொண்டு வந்து விதைப்பான். இதெல்லாம் நம்பாத, இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை, அப்படியெல்லாம் நடக்காது. எல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு நடக்கும், உனக்கு நடக்காது. சாத்தான் அப்படிதான் உள்ளத்துல எண்ணத்தை உண்டாக்குவான். நீங்க சொல்லணும், அப்பாலே இப்போ சாத்தானே, இயேசு என்னையும் நேசிக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கும் அற்புதம் செய்வார் என்பதை விசுவாசிக்கிறேன். அவரால் எதையும் செய்ய முடியும். உங்க குழந்தையை குணமாக்க அவரால் முடியும், உங்க கணவரை குணமாக்க அவரால் முடியும், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோயை எடுத்து போட அவரால் முடியும், இல்லாத ஒரு உறுப்பை உருவாக்க அவரால் முடியும், நரம்பு மண்டல எலும்புகளை புதிதாய் மாற்ற அவரால் முடியும், பாதிக்கப்பட்டவனுடைய கண்ணை புது கண்ணாய் மாற்றி விடுவார். நரம்பு பாதிக்கப்பட்டு போச்சு, இனி கண்ணு தெரியாது, இயேசுடைய கண்ணை புது கண்ணாய் மாற்றி விடுவார், அவரால் முடியும். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என்னை தேடி வந்திருக்கிற
நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ விசுவாசிக்கிறியா? இயேசுவாகிய நான் உனக்கு அற்புதம் செய்வேன், நீ விசுவாசிக்கிறியா? சுகம் கொடுப்பேன், நீ விசுவாசிக்கிறியா? விடுதலை தருவேன், நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசித்தா உனக்கு அற்புதம் செய்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க என்ன சொல்ல போறீங்க? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசுவே சொல்லுகிறார், ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் unto him who believes. தேவனால் எல்லாம் கூடும் என்று வசனத்தில் இருக்குது. அதே வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு பலத்த அற்புதங்களை இயேசு செய்ய போகிறார். தீர்க்க முடியாத நோய்களை உங்களை விட்டு விலக போகிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு அற்புதங்கள், அதிசயங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்களாம் எழுப்பி நில்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், இயேசு இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்வார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை இயேசு எனக்கு செய்வார். சுகம் தருவார், விடுதலை தருவார். நான் எதை தேடி வந்திருக்கிறேனோ அதில் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். நீங்க விசுவாசித்தா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்களுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். சந்தேகப்படக்கூடாது. சும்மா ஜெபம் பண்ணி பார்ப்போமே அப்படி இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்களே போய் பார்ப்போமே. இயேசு தான் உங்களை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். அவருடைய பாதபடியில் தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அவர் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்குறார். விசுவாசம் இருக்குதா, ஃபெய்த் இருக்குதா, விசுவாசம் இருக்குதான்னு ஆண்டவர் பார்க்குறார். நீங்கள் சொல்லணும், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். 2 குருடர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க, தாவீதின் குமாரனே இறங்கும். ஆண்டவர் ஆரம்பத்தில் பதிலே சொல்லலை, போயிட்டே இருக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டார். இந்த 2 பேரும் தொடர்ந்து வந்துட்டாங்க, தாவீதின் குமாரனே இயேசுவே எங்களுக்கு இறங்கும். சரி, கம் வா, என்ன வேணும்? எனக்கு கண் பார்வை இல்லை 2 பேருக்கும். சரி, கண் பார்வை வேணும். இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு இயேசு கேட்டார். யாரோ சொல்கிறாங்க போய் பார்ப்போமே, நீ வந்தீங்களா? என்னிடத்தில் வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் கேட்டார். அவங்க சொன்னாங்க, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பார்த்தீங்களா, என்னை கூப்பிட்டீங்களே சுகம் வேணும். நீ எவ்வளோ பணம் கொண்டு வந்த? காணி கொண்டு வந்தியா? எனக்கு என்ன கொண்டு வந்த? பரிகாரம் பண்ணுற காசு கொண்டு வந்தியா? அதெல்லாம் கேட்கல. விசுவாசிக்கிறியா? அவ்வளோதான் கேட்டார். நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொன்னாங்க. உடனே அற்புதம் நடந்தது. இப்போ நீங்கள் சொல்லணும், ஆண்டவருக்கே சொல்லுகிறார், நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசித்தா நான் உனக்கு அற்புதம் செய்ய ஆயத்தம். நீ விசுவாசித்தால் உனக்கு சுகம் கொடுக்க ஆயத்தம். நீ விசுவாசித்தால் தடைகள் மாறும். நீ விசுவாசித்தால் நான் அற்புதம் செய்வேன். நீ விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் கேட்கிறார். என்ன பதில் சொல்ல போறீங்க? கண்களை மூடிக்கொள்ளுங்க. இயேசுவை மாத்திர கண் முன்னால நிறுத்துங்க. இயேசுவை மாத்திர நோக்கி பாருங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன்.